சத்திய சொரூபிணியான காமாட்சியின் மகளா நீ போய் பேசலாமா? நான் பாவம் பண்ணிட்டேன் தாத்தா, பயந்து போய் பாவம் பண்ணிட்டேன். அதுக்கு நான் தானே பிராயச்சித்தம் பண்ணி தீரணும். அதனால இப்பவே போய் உங்கம்மா காமாட்சி சிலையில என் தலைய முட்டி மோதி சுக்குனரா உடைச்சுக்கிட்டு செத்து போறேன். வேண்டாம் தாத்தா, நீ சாக வேண்டாம். போய் சொன்னது நான் தானே. எங்க அம்மா சிலையில என் தலைய மோதி நான் செத்து போறேன். இப்பவே போறேன். அரூபலட்சுமி, மகாலட்சுமி, குழந்தை மரகதம் என் சிலையில் மோதி பிராணத்தியாகம் செய்ய ஓடோடி வந்து கொண்டிருக்கிறாள். நாம் இருவரும் உடனே சென்று அதை தடுத்து நிறுத்த வேண்டும். எப்படி? நாம் இருவரும் சாதாரண மானிட பெண்களாக வடிவெடுத்து அவளுக்கு முன்னால் செல்ல வேண்டும். நான் தான் அவளுடைய தாய் என்பதை மரகதம் நம்பும் வகையில் நம்முடைய கேள்வியும் பதிலும் அமைந்திருக்க வேண்டும். புரிந்ததா? புரிந்தது. புறப்படு. ஏமா, சுப்பையா பிள்ளைன்னு காமாட்சி கோயில்ல வேலை பாக்குறாரு, அவர் வீடு இப்ப எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க யாருமா? நான் அவருடைய பொண்ணுமா. பொண்ணுன்னா? அவருடைய பேத்தி மரகத்துக்கு நான் தான் அம்மா. மரகதத்துக்கு அம்மாவா நீங்க? ஆமாமா, மரகதம் கை குழந்தையா இருந்தப்ப அவங்க அப்பாக்கு மூல கோளாறு ஆயிடுச்சு. அவரை குணப்படுத்த இமயமலைக்கு அழைச்சிட்டு போனேன். வைத்தியம் தீர நீண்ட நாள் ஆகுன்னு வைத்திருங்க சொன்னதுனால இவ்வளவு காலம் அங்கேயே தங்கும்படி ஆயிடுச்சு. இப்ப எங்க அப்பா காசிக்கு போயிட்டாராம். என் குழந்தைய பாத்துட்டு இருக்கவங்க பேராசை பிடிச்சு பெருஞ்செல்வம் சேர்க்கறதுக்காக என் குழந்தைய பொய் சொல்லும்படியா இம்சை பண்ணாங்களாம். என் குழந்தை பொய் சொல்ல மாட்டேன்னு கண்டிப்பா சொல்லிட்டாளாம். அதுக்காக பழுக்க பழுக்க காய்ச்சிய கரண்டி காம்பால என் குழந்தைக்கு சூடு போட்டுட்டாங்களாமா. என் குழந்தை அம்மா நலர்னாலாம். இத கேள்விப்பட்ட உடனேயே வைத்திய அறக்குறையா குணமான என் கணவரை கூட விட்டுட்டு என் குழந்தைய பார்க்க ஓடி வந்திருக்கேம்மா. அம்மா மரகதா, ஏம்மா உனக்கா சூடு போட்டாங்க? எங்கம்மா? ஐயோ, உனக்கு சூடு போட்டாங்கல்ல, அவங்க நல்ல தண்டனை அனுபவிப்பாங்க. நீ வா. அம்மா, நான் இங்க இருந்தேன்னா மறுபடியும் என்ன பொய் சொல்ல சொல்லுவாங்க. அம்மாடி, உன் வாக்கு பலிக்காதுங்கிற தைரியத்தில் தாண்டி உன்னை பொய் சொல்ல சொல்றாங்க. நீ சொல்றதெல்லாம் நிஜமாவே பலிச்சிருச்சுன்னா எப்படிமா பலிக்கும்? பலிக்க வைக்க தன்னடி நான் வந்திருக்கேன். எங்க உன் நாக்கு நீட்டு. இனிமே நீ என்ன சொன்னாலும் பலிச்சிடும். அப்பா உடம்பு குணமாகணும்னா அதுவும் பலிச்சிடும். எங்க சொல்லு பாக்கலாம் ஒரு தடவை. அப்பா உடம்பு குணமாகணும். இந்நேரம் பாம்பை கட்டி எரிஞ்சிருப்பாடி உங்க அப்பா. அம்மா அம்மா, நானும் வரேம்மா. எங்கம்மா? அப்பா பாக்கிறதுக்கு நினைச்சேன். நாளை காலையில தாத்தா இங்க வந்துருவாரு. வந்துருவாராமா? கண்டிப்பா வந்துருவாரு. நான் உன்னை கூட்டிட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோ, பேத்தி என்ன ஆனாலோ என்னமோன்னு பயந்து போய் ஆத்துல குளத்துல விழுந்து செத்துருவாரு இல்லையா? ஆமாம்மா. அதனால நான் உன்னை கோயில் மண்டபத்துல தூங்க வச்சுட்டு நான் போய் அப்பா கூட்டு வந்துட்டுமா? தங்கத்தை பால நாளைக்கே கொண்டு வந்திருக்காங்க. அதை ஏத்துக்கிட்டு அவங்களுக்கு நல்ல வாக்கு சொல்லிட்டு என் தாயே. அடியே தியானம் கலையடி. அம்மா தாயே, காமாட்சி அவதாரமே தங்க வந்திருக்கு. தலையை நிமித்தி பாருமா. நல்ல வார்த்தையை சீக்கிரமா சொல்லிடு என் தாயே. கவலைப்படாதம்மா, இன்னும் 100 வருஷத்துக்கு மேல உனக்கு மாங்கல்ய பாக்கியம் நிலைச்சிருக்கு. அது போதுண்டே என் தாயே. ஆமாடி என் தாயே. ஆபத்து நீங்க போச்சு. எந்திரிமா, எந்திரி. நில்லுமா. இந்த தங்கத்தை அந்த பொண்ணு கையில திருப்பி கொடு. கொடு.
காணிக்கையா வந்ததே திருப்பி கொடுக்க கூடாது என் தாய். இப்ப நீ குடுக்கல நான் ஒண்ணு சொல்லுவேன், அது பழிச்சிடும். நம்மளே பயமுறுத்துறா. அவளை தனியா கொண்டு அவளை தனியா எடுத்துட்டு வாடி அந்த பக்கம். அம்மா ராஜா எந்திரிமா. வாமா. மேது அம்மா மெது, மெது. மேது மேது போ போ. ஏண்டி தீர்த்த மரத்திலேயே கூர் பாக்குறியா? என்னமோ சொல்லிடுவேன் பழிச்சிருன்னு பயம் காட்டுறிய. நீ சொல்லி என்னடி பழிக்க போகுது? நீ தங்கத்தை திருப்பி கொடுக்கலன்னா உங்களை காலமாடு விரட்டும். எங்கடி காலமாடு? அந்த வாசப்படியில போய் பாருங்க. பாக்குறேன் வா. பெரிய காலமாடு. உம்ம பேத்திக்கு காமாட்சியினுடைய அருள் பரிபூர்ணமா கிடைச்சுடுத்தியா. அவ வாய திறந்து எது சொன்னாலும் அது அப்படியே பலிச்சு விடுறதுயா. ஆமையா, நீர் வந்து பாரும், வந்து பாருமே. இந்த பொண்ணு நல்லா நடப்பாளே. என்ன பிடிச்சிட்டு எந்திரிச்சு நட பாப்போம். பேத்தி பொண்ணு. தாத்தா அம்மா குருக்களையா, இந்த குழந்தை யாரு என்னங்கிற விவரம் உங்களுக்கு தெரியும். தன் வாக்கு பலிக்கக்கூடிய மகத்தான சக்தி படைத்த இந்த குழந்தைய ஒரு பேராசக்காரன் வீட்டுல வளர்த்து அவன் போட்ட சோத்தை ஊட்டி விட்டான் பாருங்க. அதனாலதாயா இந்த மாபெரும் சக்தி இத்தனை காலமும் மறைஞ்சு கிடந்திருக்கு. நான் காசிக்கு போய் கங்கையில மூழ்கின அந்த கணமே மறைஞ்சு கிடந்த சக்தி திடீர்னு பிரகாசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆமா தாத்தா, இங்க காசிக்கு போன பிறகுதான் அம்மா வந்துச்சு. அம்மா வந்தாடா? ஆமா தாத்தா, அம்மா வந்து என்ன தூக்கி முத்தம் கொடுத்து கட்டி பிடிச்சு தன் நாக்கால என் நாக்குல எழுதி போட்டு அப்பாவை கூட்டிட்டு வந்துடுறேன்னு போயிட்டு தாத்தா. அண்ணா, ஒரு அவசர செய்தி. என்ன? சாளுக்கிய மன்னன் வலுச்சண்டைக்கு இருக்கும் தோரணையில் மடல் அனுப்பியிருக்கிறார். சாளுக்கிய மன்னனா? ஆமா. காரணம்? இன்று வரை அவன் கட்டி வரும் கப்பத்தை தொடர்ந்து கட்ட மாட்டானாம். அது மட்டுமல்ல, இனிமேல் நாம் அவனுக்கு கப்பம் கட்ட வேண்டுமா? மறுத்தால் போர் முனையில் சந்திக்க நேரிடுமா? விந்தையாக இருக்கிறது. அவன் நம்மோடு போரிட்டு புறங்காட்டு ஓடி நம்மிடம் மண்டியிட்டு மன்றாடி ஓராண்டு ஆகவில்லை. அதற்குள் இப்படி ஒரு மடம் வரைய அவனுக்கு எப்படி ஏற்பட்டது துணிச்சல்? ஒரு கால அண்டை நாட்டு மன்னர்களின் பக்கபலம் கிடைத்திருக்கலாம். இளவரசே, உண்மை அதுவல்ல. எனக்கு கிடைத்த தகவல் படி காபாலிகளின் நட்புறவு அவனுக்கு ஏற்பட்டிருப்பதாகவும் அந்த காபாலிக தலைவனையே தன் குலவுருவாக சாளுக்கிய மன்னன் ஏற்றுக்கொண்டு அவன் ஆட்டுவிக்கின்றபடியெல்லாம் அவன் ஆடுவதாகவும் திட்டவட்டமாக அறிந்தேன். எப்படி இருந்தால் நமக்கென்ன? இக்கணமே படையெடுத்து நம்மை வலுச்சண்டைக்கு இழுப்பவனின் முதுகெலும்பை முறித்தாக வேண்டும். தம்பி, சற்று பொருள். சாளுக்கிய மன்னன் நம்மை எதிர்க்க துணிந்தது படபலத்தை நம்பித்தானா அல்லது காபாலிகளின் தூண்டுதல் காரணமா? அப்படி இருந்தால் காபாலிகளின் சக்தி என்ன என்பதை தெரிந்து கொண்டு அவர்களை முறியடித்து சாளுக்கிய மன்னனுக்கு சரியான புத்தி புகட்ட வேண்டும். இவற்றையெல்லாம் தீர்க்கமா சிந்தித்த பிறகுதான் போரை பற்றி நாம் முடிவெடுக்க வேண்டும். மன்னா, இந்த கட்டத்தில் அடியேன் இரண்டொரு வார்த்தை பேசுவதற்கு அனுமதிக்க வேண்டும். தாராளமாக பேசலாம். இந்த சிக்கலான விஷயத்தை பற்றி அன்னை காமாட்சியிடமே கேட்டு தெரிந்து கொண்டார். காமாட்சியிடம்? ஆமாம். தங்களுடைய கேள்விக்கு பதில் அன்னை காமாட்சியிடமிருந்து வந்தால் என்ன, அல்லது காமாட்சியே தனது திருநாவால் தீண்டும் திருவருள் பெற்றவரிடமிருந்து வந்தால் என்ன? யார் இந்த மகாவிஷ்டசாலி? மரகதம் என்ற சிறுமி. அவள் நம்முடைய ஆலயத்தில் தான் இருக்கிறாள். அவளுடைய வாக்கு அத்தனையும் பலிக்கிறது மன்னா. ஆமரசே, அந்த தெய்வீக சிறுமியை பற்றி நான் கூட கேள்விப்பட்டேன். அவளிடமே சென்று தாராளமாக கேட்கலாம். குருக்களையா, என்ன விசேஷம்? சுபியா பிள்ளை, என் வாக்கு பழிச்சு விட்டுதியா? உங்க பேத்திய பாக்கிறதுக்கு மகாராஜாவே வந்து இருக்காரு. அப்படியா? எல்லாரும் இப்படி வாங்க, இப்படி வாங்க.
அமைச்சரே வாருங்கள். அமைச்சரே, இச்சிறுமியை பற்றி என்னால் எந்த முடிவுக்கு வர இயலவில்லை. அன்னை காமாட்சியின் அருளை பெற்றவளாக இருக்கலாம். இருந்தாலும் போரை பற்றி சிக்கலான விஷயத்தை இவளிடம் கேட்டு தெளிவர என் மனம் இடம் தரவில்லை. ஆகவே வழக்கம் போல் அன்னை காமாட்சியின் திருவுருளை நாடுவோம். அவள் சன்னிதானத்தில் நிற்கும்போது என் மனதில் என்ன தோன்றுகிறதோ அதை அவளானையாக ஏற்று செயல்படுவோம். விசேஷ அபிஷேக ஆராதனைக்கு ஏற்பாடு செய்யுங்கள். என்னை மன்னித்து விடுங்கள் தாயே. சந்தேகம் தீர்ந்ததா? தீர்ந்தது தாயே. மன்னா, போரை பற்றி கேட்கத்தானே என்னிடம் வந்தீர்கள்? ஆமாம் தாயே. உடனடியாக இளவரசரை மட்டும் சாளுக்கிய நாட்டுக்கு அனுப்புங்கள். ஆணை தாயே. மாவீரனான பல்லவனுக்கும் மட்டையனான உனக்கும் நடக்க இருக்கும் மகத்தான போரில் வெற்றி உனக்கு கிட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மகத்தான யாகம். இந்த யாகம் செம்மையாக பூர்த்தியாகி மாகாளி மகிழ்ச்சி உற வேண்டுமானால் ஒரு அரசிளங்குமரனை கவனி. அப்படிக்கில்லாத ஒரு அரசிளங்குமரனை அடே நன்றாக கவனி. பெண்களின் வாழையே படாத ஒரு அரசியலன் குமரனை பலி கொடுத்தே தீர வேண்டும். ரோகிணி, நீ சென்று சிகப்பு வண்ண பச்சிலை கொண்டு வா. இதோ. இப்பொழுதுதானே முதன்முறையாக சந்தித்தோம். இதற்குள் பல யுகங்களாக பார்த்து பழகிய பாவம் உன் கண்களில் மிதக்கிறது. அது எப்படி? இதை வரைந்தது யார்? நானேதான். என் உருவத்தை தத்ரூபமாக வரைய உன்னால் எப்படி முடிந்தது? நான் கற்பனையில் கண்டு மகிழும் திருவுருவம் போல் தாங்கள் இருந்தால் நான் எப்படி குற்றவாளியாக முடியும்? மன்மதல் கை கரும்பின் மலர்கணையே, மன்மதல் கை கரும்பின் மலர்கணையே, இந்த மன்னவன் புயல் கொள்ளும் மலரணையே. மன்மதல் கை கரும்பின் மலர்கணையே, இந்த மன்னவன் புயல் கொள்ளும் மலரணையே. மன்மதல் கை கரும்பின் மலர்கணையே. நான் பயிலும் பிறை முதலோ
கலை முதலோ மோகனம் அழகின் வாகனம் வண்ண தோரணம் கலையின் பூரணம் மோகனம் அழகின் வாகனம் வண்ண தோரணம் கலையின் பூரணம் கொடியின் இடையில் நடனம் பயில அருகில் வா மன்மதல் கை கரும்பின் மலர் கணையே நுண்கலை ஏடிருக்கும் நூலகம் நீதானோ பெண்கலை மதி கூட வஞ்சியும் நிழல் தானோ நுண்கலை ஏடிருக்கும் நூலகம் நீதானோ பெண்கலை மதி கூட வஞ்சியும் நிழல் தானோ மூவகை கனியினம் வைத்திடும் கொடியே நால்வகை குணமோடு நடமிடும் கிளியே மூவகை கனியினம் வைத்திடும் கொடியே நால்வகை குணமோடு நடமிடும் கிளியே பல்லவன் நெஞ்சினில் பரவிடும் சுகமே சுகமே மெல்லவும் வசத்தினில் மேவும் என் அகமே பல்லவன் நெஞ்சினில் பரவிடும் சுகமே மெல்லவும் வசத்தினில் மேவும் என் அகமே இதழில் வடியும் மதுவை பருக அருகில் வா மன்மதல் கை கரும்பின் மலர் கணையே இந்த மன்னவன் புயல் கொள்ளும் மலரணையே மன்மதல் கை கரும்பின் மலர் கணையே சரிக பதசா சதா பகரி சரிக பதசா மன்மதல் கை கரும்பின் மலர் கணையே சாத சத பக பதீரி கரி சத சகாக பதீரிக சரித சகா சாபத பாதச சாஸ்திரி சாரி சாஸ்திரி சாரிக ரேகபகா दादा सदा पग पति गरी सदा पस पसरिगा गरी दरी सदा सदा पद 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 सदा सदा सदी सरी सरी पद गपरी ग सरी दस पद गपरी ग सरी सरी ग पद सरी ग पदरी सा மன்மதன் கை கரும்பின் மலர் கணையே இந்த மன்னவன் துயில் கொள்ளும் மலரணையே மன்மதன் கை கரும்பின் மலர் கணையே பல்லவ நாட்டு இளவரசன் நிறுத்துங்கள். யார் இவர்? பல்லவ நாட்டு இளவரசர். ஏன் இவரோடு யுத்தம் செய்கிறீர்கள்? உயிரோடு பிடித்துச் சென்று யாகத்தில் பலி கொடுப்பதற்காக.
நீங்கள் போரிடும் பயங்கரத்தை பார்த்தால் நீங்களே இவரை பலியாக்கி விடுவீர்கள் போல் இருக்கிறதே. இவர் உடலில் இருந்து ஒரு சொட்டு ரத்தம் வெளியேறினாலும் குருதேவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். பறித்த மலரை கொண்டு செல்வது போல் இவரை பத்திரமாக கொண்டு செல்லுங்கள். மன்னா குருதேவா, பார்த்தாயா மாகாளியின் மகிமையை? நாம் யாரை வெற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த யாகத்தை நடத்தி கொண்டிருக்கிறோமோ அந்த பல்லவ நாட்டு இளவரசனையே பலிபீடத்தில் கொண்டு வந்து நிறுத்திவிட்டாள். நிறுத்துங்கள். பிராணபதி சுவாமி, உலகுக்கு தெரியாமல் நாம் இருவரும் காதலித்து ரகசியமாக காந்தர்வமனம் செய்து கொண்டோம். அதன் காரணமாக நான் 3 மாத கர்ப்பிணியாக நிற்கிறேன். மன்னா, யாகத்திற்கு பலி கொடுக்க அப்படிக்கில்லாதவனை கேட்டான், அப்பனாகி விட்டவனை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாயே. ஐயோ, என்ன கொடுமை! எங்கே போகிறாய்? இவளை கண்டதோடு மாற்றி விடுகிறேன். இந்த பக்கம் நீ என்ன காரியம் செய்ய துணிந்தாய்? யுத்தம் செய்யாமலேயே உன் மகளை கொண்டு வெற்றியை நம் பக்கம் ஈட்டித்தர மாகாளி வழிவகுத்து விட்டாள். எப்படி? பல்லவ நாட்டு மன்னனை நாம் வலிச்சண்டைக்கு எடுத்தது அந்த நாட்டை நாம் என்றென்றும் ஆழ்வதற்கா, இல்லை அந்த நாட்டு பொக்கிஷங்களை கவர்ந்து கொண்டு ஓடி வருவதற்கா? அந்த நாட்டு பொருள்களை கவர்ந்து கொண்டு ஓடி வருவதற்கு. மன்னா, நன்றாக கவனி. ஒரு பெரும் படை நாட்டில் புகுந்து கொள்ளையடிப்பதை விட ஒரு புத்திசாலி பெண் தான் புகுந்த வீட்டில் கொள்ளையடிப்பது மிக மிக சுலபம். ஆகவே மண ஓலையை தீட்டு அதை ஒரு மாவீரன் கையில் கொடுத்து உடனே பல்லவ நாட்டுக்கு ஓட்டு ஓட்டு. என்ன சந்தேகம்? இவை அனைத்துமே சத்திய சொரூபிணியான அன்னை காமாட்சியின் திருவருள் தான். உடனே திருமணத்தை முடித்து விடுங்கள். ஆணை தாயே. தாயே, அரண்மனை பூஜா மண்டபத்தில் வைக்கப்பட்டிருந்த விலைமதிக்க முடியாத அருள் சுரத்து மரகதலிங்கத்தை நேற்றிரவு காணவில்லை தாயே. அண்ணா, மரகதலிங்கம் மறையவில்லை, மறைக்கப்பட்டிருக்கிறது. அப்படியா தாயே? ஆமாம். இங்கிருந்து 30 கல் தொலைவில் மலையடி வாரத்தில் உங்கள் படை வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கும் பாத்திரை ஒன்று இருக்கிறது அல்லவா? இருக்கிறது தாயே. இப்போதே இங்கே செல்ல வேண்டும். உத்தரவு. அத்துடன் நாங்கள் சென்று சாளுக்கிய மன்னர், அவரது குருதேவர் ஆகியோரை அந்த இடத்துக்கு அழைத்து வாருங்கள். ஆணை தாயே. அண்ணா, இந்த இடத்தில் மண்ணை தோண்ட ஆணையிடுங்கள். நடக்கட்டும். பலத்த கட்டுக்காவலுடன் அரண்மனையில் மிகுந்த பாதுகாப்பான இடத்தில் இருந்த மரகதலிங்கம் இந்த இடத்திற்கு எப்படி வந்தது? அண்ணா, அதை பற்றிய விவரம் உங்களுக்கு எதற்கு? களவு போன மரகதலிங்கம் கிடைத்து விட்டது. கலங்கி நின்ற உங்கள் மனத்திலும் நிம்மதி அடைந்து விட்டது. அவ்வளவுதானே நமக்கு வேண்டும்? ஆமாம் தாயே. சாளுக்கிய மன்னரே, இப்படி வாருங்கள். உங்கள் மகளுக்கு மனம் முடித்த மாதங்கள் 2 ஆகிவிட்டது. இன்னும் நீங்கள் உங்கள் குடும்பத்தாருடனும் காபாலிக கூட்டத்தாருடனும் சம்பந்தி வீட்டில் சாப்பிட்டுக் கொண்டிருப்பது சாளுக்கிய நாட்டின் கௌரவத்தை பாதித்து விடாதா? பாதித்தே விட்டது. அதற்கு என்ன செய்ய வேண்டும்? உடனே நீங்கள் அனைவரும் சாளுக்கிய நாட்டுக்கு புறப்பட்டு விட வேண்டும். உத்தரவு. அகே அகே, மானிட பதரே, சகல வளங்களும் நிறைந்த சாளுக்கியாதிபதியான உன்னை ஏதோ பஞ்ச பிரதேசத்திலே இருந்து வந்த பரதேசியாக எண்ணி ஊருக்கு செல்ல உத்தரவிடுகிறாள். நீயும் அவள் ஆளுக்கு அடிபடுகிறாயே. கேவலம் கேவலம், மகா கேவலம், மகா கேவலம். சாளுக்கிய மன்னரே,
நீங்கள் தொடர்ந்து பல்லவ நாட்டில் இருந்தால் இதை காட்டிலும் கேவலத்திற்கு ஆளாக நேரிடுமே என்ற காரணத்தினால்தான் உங்களை உடனே புறப்பட சொல்கிறேன். இந்த சிறுமியின் கூற்றிற்கு விளக்கம் கேட்காமல் இங்கிருந்து போய்விட்டால் அவமானமும் அவகேடும் சாளுக்கிய நாட்டை நிரந்தரமாக பற்றி கொண்டு விடுமடா மூட்டா. காபாலிக தலைவரே, நீங்கள் எதற்கு விளக்கம் கேட்க நினைக்கிறீர்கள்? நாங்கள் தொடர்ந்து பல்லவ நாட்டில் இருந்தால் இதைவிட கேவலம் ஏற்படும் என்று சொன்னாயே, அதற்குத்தான் விளக்கம் கேட்கிறேன். சொல், எந்த காரணத்தை கொண்டு அப்படி சொன்னாய்? பார்த்தாயா, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறி திக்கு முக்கலாடி ஐயோ என்று அவர் சொல்லிட்டார். தலைவரே, இப்படி வாரும். உங்கள் வண்டவாளங்களை எடுத்து சொன்னால் இங்கு வாழ வந்திருக்கும் பெண்ணுக்கும் அப்பெண்ணை பெற்றெடுத்த குலத்திற்கும் கேவலம் வந்துவிடுமே என்ற காரணத்தினால்தான் திணறுகிறேனே தவிர பதில் சொல்ல முடியாமல் அல்ல. தாயே, நீ சொல்வதை பார்த்தால் மரகதலிங்கத்தின் கிளவிற்கும் இவர்களுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கும் போல் தோன்றுகிறது. அவசரப்பட்டு விட வேண்டாம். மரகதலிங்கத்தை களவாடியது இந்த காபாலிக தலைவன். இந்த அற்ப சிறுமி என்னை அவமானப்படுத்தி விட்டாள். நான் யார், என் சக்தி என்ன என்று காட்டுவதற்காக இந்த பல்லவ நாட்டை எரித்து சாம்பலாக்கி காட்டுகிறேன். முடியுமா? சிறுமியே, என்னை பார்த்தா கேட்கிறாய்? காலனை காலால் உதைத்த நீலகண்டனையே தன் காலால் விதித்துக் கொண்டிருக்கும் மகா காளி என் ஏவல் தேவதை. அது தெரியுமா உனக்கு? உன் ஏவல் தேவதையான மகா காளி அன்னை காமாட்சியின் திருக்கோயிலுக்கு காவல் தேவதை. அது தெரியுமா உனக்கு? பார்ப்போமா? எதை? காளியின் சக்தி பெரிதா, காமாட்சியின் சக்தி பெரிதா என்பதை. எப்படி? ஒரு கபாலிகனை காளியின் துணை கொண்டு பல்லவ இளவரசரோடு போரிடச் செய்கிறேன். உன் காமாட்சியின் வல்லமை எப்படி என்று பார்த்து விடுவோமா? பார்த்து விடுவோமே. எப்படி? பல்லவன் கிழித்தெறிந்த உடல் முதல் முறை சேர்ந்து இரண்டாவது முறை இணையாமல் போய்விட்டது. ஒரு அவனுக்கு விதிமுடியும் நேரத்தில் மரகதத்தின் மதியம் வேலை செய்து விட்டது. அதற்கு நான் என்ன செய்ய முடியும்? அப்படியானால் நீயே ஒரு கொடிய ராகத்தின் உருவெடுத்து அந்த சிறுமியை தீண்டி பிணமாக்கு. சரி.
அந்த சிறுமியை தீண்டாமல் திரும்பி வந்து விட்டாயே ஏன்? நான் தாலியாக இருந்தால் தான் பூஜாவதிகளுக்கு கட்டுப்பட முடியும். நானே நாகமாக மாறிவிட்டால் சிறியானங்கை பெரியானங்கை முதலான பச்சிலைகளுக்கு கட்டுப்பட்டு தான் தீர வேண்டும். இது இயற்கையின் பொது விதி. இதை யாரும் மீற முடியாது. அப்படியானால் நீ காலியாகவே சென்று அந்த சிறுமியை கசக்கி பிழித்து வா. சரி. தாயே, என்னை மன்னிக்க வேண்டும். எதற்காக? இந்த காபாலிகன் இதுவரை எனக்கு கொடுத்துள்ள பலிகளுக்கும் செய்துள்ள யாகங்களுக்கும் கட்டுப்பட்டு அவன் ஏகியபடியெல்லாம் நான் செயலாற்ற வேண்டி வந்தது. அது எனக்கு தெரியும். இவனுக்குரிய பூஜா பலன் தீர்ந்ததா? இன்னும் இருக்கிறதா? தாயே, ஏவல் பில்லி சூன்யம் முதலான சாதாரண தீமைகளை அவன் செய்து வந்தான். இன்னும் கொஞ்ச காலம் வாழ்ந்திருக்கலாம். ஆனா அன்னை காமாட்சியின் திருநாவால் தீண்டப்பட்டு அவனுடைய அம்சமாகவே என் கண்களுக்கு காட்சியளிக்கும் காமகோட்டி நிலையே உன்னை அழிக்க சொல்லி என்னை ஏவிய காரணத்தால் பூஜா பலன் மட்டுமல்ல, அவன் ஆயுளும் இன்றே முடிய வேண்டும். எப்படி? நான் தான் அவரை அழிக்க வேண்டும். நடக்கட்டுமே. காஞ்சி காமகோட்டி நிலையே